உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த சாகிங் ஸ்கின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற தோலிலே ஏற்படுகின்ற சுருக்கங்கள். இந்த தோலை சுருங்கி விரிய செய்யக்கூடிய கொலாஜன் என்கின்ற சத்துவம் தோலுக்கு குறைகின்ற பொழுது தோலிலே சுருக்கம் ஏற்படுகிறது. எலாஸ்டின் என்ற பொருளும் கொலாஜன் என்கின்ற பொருளும் தோலிலே குறைவுபடுகின்ற நிலையிலே அங்கே சுருக்கங்கள் ஏற்பட்டு வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்தை தருகிறது. வயது முதிர்வை நாம் பொதுவாக தடுக்க முடியாது என்பது உண்மை. ஆனால் இளம் வயதிலேயே இந்த தோல் சுருக்கம் அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக நீர் இழப்பு என்பதை நாம் சொல்லலாம். த டீஹைட்ரேஷன் என்று சொல்லுகின்ற நிலையிலே இந்த சுருக்கங்கள் ஏற்படும். இந்த ஒபிசிட்டி என்று சொல்லுகின்ற உடல் எடை அதிகமாகின்றவர்களுக்கு கழுத்து, தொடைப்பகுதி, கைப்பகுதி, கை மடிப்புகள் இவைகளிலே சுருக்கங்கள் ஏற்படுவது, கருப்பு நிற வண்ணங்களாக சுருக்கங்கள் ஏற்படுவது என்பது இயற்கை. இப்படிப்பட்ட நிலையிலே சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டையை தூளாக எடுத்துக்கொண்டு சம அளவு மஞ்சள் சேர்த்து அதனோடு சிறிது தேன் சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி குழைத்து குழம்பு பதத்திலே எடுத்துக்கொண்டு அதனோடு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையோ அல்லது உப்பு தூளையோ கலந்து இந்த ஸ்க்ரப் என்று சொல்லுவார்கள். எங்கெல்லாம் தோலிலே சுருக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ, கருப்பு வண்ணம் ஏற்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கலவையை கொண்டு ஸ்க்ரப் செய்து கொண்டு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கழித்து கழுவி விடுவதனாலே நாளடைவிலே இந்த கழுத்து பகுதியிலே இருக்கின்ற சுருக்கம், முகத்திலே இருக்கின்ற சுருக்கம் இவை மாறி தோலுக்கு ஒரு மென்மையும் நல்ல ஒரு பொலிவையும் தரக்கூடியதாக இந்த மருத்துவம் உதவும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த கிரான்ஸ் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது வயிற்றிலே வலி, இந்த குன்மம் என்று தமிழிலே சொல்வார்கள். அடிக்கடி வயிற்றை வலிப்பது, மெலிதான காய்ச்சல் ஏற்படுவது, குமட்டல் ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையை கிரான்ஸ் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இது சாதாரணமாக வயிற்று புண்ணை குறிப்பது தான். இது ஒரு விதமான ஒரு நோய் என்று டாக்டர் கிரான்ஸ் என்பவர் கண்டுபிடித்ததினாலே அவருடைய பெயராலே இந்த நோய் குறிப்பிடப்பெறுகிறது. இந்த கிரான்ஸ் டிசீஸ் என்று வருகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற அமீபாஸ் என்று சொல்லுகின்ற கிருமிகள், பாக்டீரியாஸ் இவற்றையெல்லாம் நாம் வெளித்தள்ளக்கூடிய நிலைக்கு கண்டிப்பாக வருகின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லுகின்ற இஞ்சி ஒரு அற்புதமான உள்மருந்தாகி பயன் தருகிறது. இந்த இஞ்சியை தோல் நீக்கிவிட்டு சுத்திகரித்து அதை விழுதாக்கி அதனோடு சிறிது தேன் சேர்த்து அதை சுடுநீரிலே கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை 1 டம்ளர் நீரை நாம் தேனும் இஞ்சியும் சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே 48 நாட்களிலே த கிரான்ஸ் டிசீஸ் என்று சொல்லுகின்ற வயிற்றை பற்றிய வலி, செரிமான சீர்கேடுகள் இவற்றை போக்கக்கூடிய மருந்தாக இது அமையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தக்காளி வகையை சார்ந்த ஒரு சிறு செடி கூஸ்பெரி என்று, கிரவுண்ட் கூஸ்பெரி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, தமிழிலே சொடக்கு தக்காளி என்று அதற்கு பெயர், பைசாலிஸ் பெருவியானா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஒன்று. இந்த சொடக்கு என்று சொல்லுகின்ற பொழுது சப்தம் எழுப்புகின்ற ஒன்று, அதாவது சிட்டிகை என்று சொல்லுகின்ற ஒன்று. கைகளை நெட்டுரித்தல் என்று சொல்வார்கள், நெட்டை முறித்தல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சத்தத்தை இது தரக்கூடிய ஒன்று.
சிறு பிள்ளைகள் இதை நெற்றியிலேயோ கைகளிலேயோ தட்டி சப்தத்தை வரச் செய்வார்கள். அதனாலே இதற்கு சொடக்கு தக்காளி, சொடக்கு விடுகின்ற சப்தத்தை தருகின்ற தக்காளி என்று இதற்கு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இது பைசாலிஸ் மினிமா, பைசாலிஸ் பெருவியானா என்று இரு வித பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஒன்று. இதுபோல இது சப்தத்தை எழுப்புவதற்காக சிறு பிள்ளைகள் விளையாட்டுக்காக பயன்படுத்துகின்ற ஒன்று என்பதனாலே சொடக்கு தக்காளி என்று பெயர் வந்தது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி எங்கு இருந்தாலும் இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதாலேயும் மேலுக்கு புறமருந்தாக பூசி வைப்பதாலேயும் வலியை குறைக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே பயன் தந்து வலி வீக்கத்தை கரைக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது கேன்சர் வாராது தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து தலைக்கு சிறிது நேரம் பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதனாலே தலையிலே இருக்கின்ற பொடுகு, பேன் இவற்றை போக்குகின்ற ஒன்றாக இது புறமருந்தாக விளங்குகிறது. இந்த தக்காளியை, பழுத்த தக்காளியை சிறு வயதிலே உண்பது வழக்கம். இப்பொழுது மிக அரிதாக இது காணப்பெறுவதனாலே நாம் அதை அறிந்தோம் இல்லை. இந்த நிகழ்ச்சியிலே சொடக்கு தக்காளி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சொடக்கு தக்காளி இலைகளை பயன்படுத்தி ஆறாத புண்களை ஆற்றி அவற்றை கேன்சராக மாறாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து, இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்து, காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சொடக்கு தக்காளி சமூலம், திரிபலா சூரணம், கருஞ்சீரகம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். அரை தேக்கரண்டி அளவு திரிபலா சூர்ணம் சேர்த்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவ் 3 சம அளவு எடுத்து நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம். திரிபலா சூர்ணம் நமக்கு நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். திரிபலா சூர்ணத்தோடு நம்ம 2 சிட்டிகை அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் மிக அதிக அளவில் சேர்க்கும்பொழுது அதிகப்படியான உஷ்ணத்தை ஏற்படுத்தும், அதனால் அளவாக யூஸ் பண்ணணும். 2லிருந்து 3 சிட்டிகை சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம சொடக்கு தக்காளி செடியோட இலைகள், இலசான செடியாக இருந்தால் அதோட தண்டெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சொடக்கு தக்காளியோட இந்த விதைகளை நம்ம உடைச்சி பார்த்தோம்னா உள்ள தக்காளி போன்ற இந்த விதைகள் இருக்கும். இது விதைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு செடி. ஒரு செடி இருந்தாலே நிறைய விதைகள் விழுந்து நிறைய செடி வந்துடும் நமக்கு. இது கீரையாக பயன்படுத்த முடியாது. இந்த இலைகள் அதிக கசப்பு இருக்கிறதுனால நம்ம இது சமையலுக்கு பயன்படுத்த முடியாது, மருந்தாக தான் பயன்படுத்தணும். இந்த இலைகள் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படுறதுனால புண்களில் ஏற்படக்கூடிய தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய புண்கள், ஆறாத புண்கள், குழி புண்கள் இவை எல்லாமே அவர்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், அப்படி புண்கள் இருந்தால் அவற்றை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆறாத புண்கள் இருக்கும். ஆறாத புண்கள் நம்ம உடம்புல எங்கே இருந்தாலும் அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரும்போது அந்த புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கும். நம்ம ஈறுகளில் புண்கள் இருந்தாலோ அல்லது கேங்க்ரீன் மாதிரி புண்கள் இருந்தால் கூட இந்த மருந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல நிவாரணம் கிடைக்கும். கேன்சர் நோயாளிகளும் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது கேன்சர் செல்கள் ப்ராலிஃபரேஷனை இது தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். கேன்சர் செல்கள் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். மற்ற மருந்துகளோடு சேர்த்து இதை துணை மருந்தாகவும் எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. சொடக்கு தக்காளி இலைகளை நம்ம புண்களை கழுவுவதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நீரில் கொஞ்சமாக திரிபலா சூர்ணமும் சொடக்கு தக்காளி இலைகளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தை கொண்டு புண்களை கழுவிட்டு வரும்பொழுது புண்களில் ஏற்படக்கூடிய சீழ்வடிதல் கட்டுப்படும். இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிடலாம். இது அதிக கசப்பு உடைய ஒரு மருந்து அப்படின்றதுனால நம்ம கொஞ்சமாக வேணும்னா சொடக்கு தக்காளி இலைகள், கருஞ்சீரகம், திரிபலா சூர்ணம் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்கள் சீக்கிரமாக ஆறும். அதே போல் புற்றுநோய்க்கான ஒரு தடுப்பு மருந்தாகவும் புற்றுநோய் பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சொடக்கு தக்காளி
மழைக்காலங்களிலே தோட்டத்திலே தானாக வரக்கூடிய ஒரு செடியாக விளங்குகிறது. அது கிரவுண்ட் பெரி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அது உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே பழுத்த பழங்கள் தக்காளியைப் போலவே சுவையுடையதாக, புளிப்பு, இனிப்பு, இளம் கசப்பு இவற்றை சேர்ந்ததாக அது விளங்கும். இதனுடைய இலைகளை தீநீராக நாம் பருகுகின்ற நேரத்திலே இது உடல் வலி, கை கால்களிலே ஏற்படுகின்ற வலி, மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. செரிமான சீர்கேடுகளை போக்குகின்ற வகையிலே கிருமிகளை போக்கி வயிற்று கோளாறுகளை வேறிருக்கக்கூடியதாக, வயிற்றிலே ஏற்படுகின்ற குன்மம் என்கின்ற அல்சர் என்கின்ற புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு உள்மருந்தாக இது விளங்குகிறது. இந்த சொடக்கு தக்காளியோடு கருஞ்சீரகம் சேர்த்து, திரிபலா சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இந்த நைஜெல்லா செட்டிவா என்று சொல்லுகின்ற பிளாக் குமின் என்கின்ற கருஞ்சீரகம் ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது, வீக்கம் கரைச்சியாக திகழ்கிறது, புழுக்கொல்லியாக இது ஆன்டி ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருப்பதனாலே இந்த சொடக்கு தக்காளி இலையோடு கருஞ்சீரகம் சேர்த்து அதை பானமாக பருகுவதனாலேயும், அதனோடு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் என்று சொல்லக்கூடிய 3 துவர்ப்பு கொட்டைகள் இவற்றை சேர்த்து தீநீராக பருகுவதனாலேயும் வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இந்த நீரை கொண்டு வாய் கொப்பளிப்பதனாலே நாக்கு, அச்சரம் இவற்றை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஈறுகளிலே ஏற்படுகின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளினாலே வளருகின்ற நோய்கள், வீக்கங்கள், பல் ஆட்டம் இவற்றை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. அந்தி சந்தி என்று ஒரு மண்டலம் 48 நாட்கள் இந்த தீநீரை பருகுவதனாலே புற்று வாராத வண்ணம் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள் இதை பருகுவதனாலே மேற்கொண்டு பரவாத நிலையையும் தரக்கூடிய ஒன்றாக இந்த சொடக்கு தக்காளி தீநீர் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சாதாரணமாக புதராக நாம் பார்க்கின்ற சொடக்கு தக்காளியிலே எவ்வளவு அருமையான மருத்துவ குணங்கள் இருக்கின்றது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.